ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் வசிக்கமாக பேசுகிறேன். கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுடைய சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகையில் தான் நம்மளுக்கு கார்த்திகை தீபமும் வருது. அதாவது சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்தனால தான் நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம். நீங்கள் எல்லோரும் சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே லிங்கத்துக்கு பின்னால் ஒரு ஜோதி மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் எழுதியிருக்கும். மேலே பிரம்மா இருக்கிற மாதிரியும் கீழே விஷ்ணு பன்றி ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அடிமுடி தெரியாத அளவுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தனால தான் நம்மளுடைய திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபம் முறைப்படி 3 நாட்கள் கொண்டாடப்படுது. அதாவது முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் கார்த்திகை தீபம், 3வது நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம், அதாவது நம்மளுடைய விஷ்ணுவுக்காகவும் ஏற்றப்படுது இந்த தீபம். இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாத செஞ்ச பாவம் எல்லாமே தீர்ந்துடுமா. நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்குமா. இது நம்ம யமதர்மராஜாவுக்கு நம்மளுடைய யம வாதனையிலேருந்து எங்களுடைய முன்னோர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா. நாமளும் அவர்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி இந்த பரணி தீபம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த பரணி தீபத்தன்னைக்கு நம்ம விளக்கு போட்டு நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்துடுமா. இது நம்மளுடைய நசிகேதன் அவர்கள் இந்த முறையை ஏற்படுத்தியிருக்காரு. எப்படி அப்படின்னாக்கா அவருடைய தந்தை ஒரு யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தில் அவர் எல்லாமே கொடுக்குறாரு. அப்போ நசிகேதன் அவர்கிட்ட கேள்வியாக கேட்குறாரு. கேட்கும் போது உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் உன்னையும் தானமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. உடனே என்னை யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உன்னை யமனுக்கே தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தவ வலிமையினால் இவர் யமலோகத்துக்கே போயிடுறாரு. அப்படி போனவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாரு. அப்படி நசிகேதன் மனித உடலோட யமலோகத்துக்கு போய் 3 நாட்கள் அங்கே இருந்திருக்காரு. அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நசிகேதனுடைய கேள்விகளுக்கு மயங்கி போய் அவரும் அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பித்ருக்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும், இந்த பாவம் செஞ்சவங்களாம் அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு யாரெல்லாம் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பரணி தீபத்தை நம்ம விடியற் காலையில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கே காலையிலேயே 4:30 to 6 மணிக்குள்ளார அந்த பரணி தீபத்தை ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. நம்மளுடைய வீடுகளில் நம்ம 3 நாட்களுக்கு விளக்கு வைக்கிறதா இருந்தால் பரணி தீபத்தன்னைக்கும் விளக்கு வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம் 3 கடவுள்களுக்குமே நாம் விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, நாளைக்கு 6 மணிக்கு மேலே பரணி தீபம் வச்சிடலாமா. நம்மளுடைய பித்திருக்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கலாமா. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.